Respected members of the FADA fraternity, நல்ல பேர் வச்சிருக்கிறீங்க FADA, Federation of Auto Dealers. Such a pleasure to address you. Welcome to also the guests who come from outside Tamil Nadu. Thanks Vigneshwaran, Rajavel, and of course my dear friend Bharat Chodia for inviting me. It's such a pleasure to address this audience. Why I chose to come today, and a brief introduction about me for some of them who may not be from here. With the automotive value chain, we are one of the largest HR service providers. That is my visiting card to come here. In the sense, I used to run a company called Mafwa, so I used to be known as Mafwa Pandirajan. Many of you may know me as the former Education Minister of Tamil Nadu, but here I am wearing the hat of a service provider to the automotive industry. And as you know, and I was also very delighted to know that here is an industry which has எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா? இல்லை, வெளியிருந்து நிறையா வந்திருக்காங்களா? ஓகே, ஆல் ரைட். ஸோ லைக் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைத்தப்போ இதுக்கு வந்ததுக்கு ஒரு முழு முதற் காரணம் என்னன்னா, என்னுடைய பெரிய நம்பிக்கை இந்த தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு எந்த தொழிலும் இல்லாத அளவுக்கு ரொம்ப நல்லா அந்த டைட்டில் வச்சிருக்கீங்க, ஃப்ரம் இந்தியாஸ் டெட்ராய்ட் டு இட்ஸ் டிஜிட்டல் டெஸ்டினின்னு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கதையை சொல்ல விரும்புகிறேன். அவர் உங்களை மாதிரி ஒரு ரீட்டைல் தொழிலில் இருந்தவர் தான். தன்னுடைய 28வது வயதில் இதே சென்னையில் இதே ரீட்டைல் தொழிலில் இதே மாதிரி ஒரு B2C தொழிலில் ஒரு தொழிலை வித்தியாசமாக துவங்கினார். யூசிங் டிஜிட்டல் டெஸ்டினி. இன்னைக்கு அவர் தன்னுடைய 37வது வயதில் ஒரு 7 வருஷம் அந்த கம்பெனியை நடத்திட்டு ஒரு மிகப்பெரிய நிறுவனம், இந்தியாவோட மிகப்பெரிய நிறுவனத்திட்ட தன்னுடைய கம்பெனியை வித்தார். இந்த ரீட்டைல் கம்பெனியை he called it a digital retail company. and அவர் சம்பாதிச்ச பணம் எவ்வளோன்னா 4850 கோடி. 4850 கோடிக்கு தன்னுடைய ஷேரை வித்தார் அவர். யாருக்கு? இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனமான டாடா நிறுவனத்துக்கு. அந்த தொழிலுக்கும் உங்க தொழிலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். There's absolutely no difference as a management person when I look at the two sectors. So first thing I asked Vigneshwar when I came in was எத்தனை பேர் மிதுன் சஞ்சட்டி மாதிரி இங்க எய்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் துறையில் அவ்வளவா டிஜிட்டல் இம்பேக்ட் எல்லாம் இல்லை சார் இப்போதைக்கு அப்படின்னாரு. கேட்டேன், அப்படி கார் தேக்கோ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இந்த டைட்டில் எதுக்காக வச்சாங்க அப்படின்னு எனக்கு யோசிச்சு பார்த்தப்போ என்னது எனக்கு பட்டதுன்னா, நாங்கள் இங்கே இருக்கிற 200 கம்பெனிகளில் குறைஞ்சது ஒரு 50 கம்பெனிக்கு நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கோம். நான் இப்போ நடத்துகிற நிறுவனம் பேர் CLHR. சில பேருக்கு உங்களுடைய அப்ரெண்டிசஸ் கொடுத்துட்டு இருப்போம், சில பேருக்கு உங்களுடைய ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் எடுத்து கொடுத்துட்டு இருப்போம், சில பேருக்கு வேற சில பணிகள் HR பணிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். எங்களோட டர்ன் ஓவர் 2250 கோடி இந்த வருஷம். ஓகே, உங்களோட டர்ன் ஓவர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத நான் விக்னேஸ்வர் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். எப்படி ஒரு மிதுன் சஞ்சட்டி ஒரு நகைக்கடை தொழிலை டிஜிட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தன்னுடைய 37வது வயசில் பர்சனல் ஏர்னிங்ஸ் வாட் ஹி ஹேட், அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் 10,000 கோடிக்கு மேலே, அவருடைய பர்சனல் வேல்யூவேஷன் வாட் ஹி மணி ரிசீவ்ட் வாஸ் 4,000, கிட்டத்தட்ட 5000 கோடி. ஓகே, அவர் செஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, he started thinking a little differently and he also started using whatever government schemes are getting introduced. இந்த டாபிக் என்ன கொடுக்கணும்னு சார் கேட்டப்போ ஐ செட் ஐ வில் ஸ்பீக் அபவுட் இந்த டிஜிட்டல் டெஸ்டினி
எஸ்பெஷலி ரிலேட்டிங் டு ஒரு நார்மல் டீலர்ஷிப். சொன்னார் 2500 டீலர்ஸ் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், 2500 ஆட்டோமோட்டிவ் டீலர்ஸ், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் எம்ப்ளாய் பண்றாங்க, கிட்டத்தட்ட 8500 கோடி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா தர்றோம், தமிழ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஜிஎஸ்டி மட்டுமே 12,000 கோடி கொடுக்குறோம். இதெல்லாம் அழகா ரீல் அவுட் பண்ணாரு. ஆனா நான் என்ன கேட்டேன், இங்க எத்தனை பேர் இந்த நிறுவனங்களை நடத்துற தொழில் முனைவோர், எத்தனை பேர் ஒரு 7 வருஷம் இந்த நிறுவனம் நடத்திட்டு நான் ஒரு 5000 கோடி சம்பாதிக்க போறேன் பர்சனலா அப்படின்ற கனவோட எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். அவருக்கு தெரியல. அவர் சொன்னாரு, தெரியலங்க, யாரோ ஏதோ பண்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க டிஜிட்டல் டெஸ்டினின்னு. டிஜிட்டல் டெஸ்டினா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை உபயோகித்து அதே நேரத்தில் நான் செய்யற விஷயங்களை டிஜிட்டலா செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு கணக்கு தெரியாது அப்படின்னாரு ஃபடாவோட நேஷனல் பிரசிடென்ட். ஓகே, நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு சொல்ல விரும்புகிற ஒரே கருத்து தான். நான் பேச வந்ததெல்லாம் உங்களுக்கு நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவேன், அவங்க உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த மிதுன் சஞ்சட்டி ஸ்டோரியில நம்பிக்கை இருக்கிறவங்க, ஓகே, ஒரு ஜுவல்லரியில பண்ணக்கூடிய விஷயத்த கார்ல செய்ய முடியும் அப்படின்னு 2 வீலரை செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க, நம்புறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, என்னுடைய ஸ்பீச் 20 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் எங்க ஆஃபீஸ்ல இருந்து 3 பேர் இங்க உள்ள உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க யாராவது நீங்க மீட் பண்ணீங்கன்னா இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறோம். ஓகே, ஏன்னா my strong belief is these two products are very similar from a management perspective. ஓகே, நீங்க எப்படி இந்த ஆட்டோமோட்டிவ் வேல்யூ செயின்ல இந்த மதிப்பு சங்கிலியில் ஒரு சிறு கண்ணி, பெரிய பெரிய கண்ணி, ஓகே, ஒரு முக்கியமான கண்ணியா நீங்க இருக்கிறீங்க. The value chain of automotive, the dealers play a very critical role. அதனாலதான் உங்ககிட்ட கவர்மெண்ட் உங்களை நம்பி ஜிஎஸ்டி வாங்குது. ஓகே, நான் ஜிஎஸ்டி கவுன்சில், இந்தியாவோட ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்தப்போ அதனுடைய உறுப்பினராக இருக்க பெருமை பெற்றேன். அப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் என்னை அனுப்புனாங்க. அப்போ இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியை பத்தி ஜிஎஸ்டி போடுறப்ப என்னென்ன டிஸ்கஷன் நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அதுல எந்த அளவுக்கு இந்த வேல்யூ செயின்ல இருக்கக்கூடிய முக்கியமான கண்ணியான ஆட்டோமோட்டிவ் டீலர்ஸ் அப்படின்றத யோசிச்சோன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஆனா இன்னும் ஏன் இங்கே இருந்து ஒரு மிதுன் சஞ்சட்டி உருவாகவில்லை என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க இந்த டைட்டில கொஞ்சம் நம்ப துவங்கினீங்கன்னா, அந்த என்ன சொல்றீங்க, டிஜிட்டல் டெஸ்டினியை நோக்கி போகணும் இந்த துறை போகுது அப்படின்னு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு டைட்டில் வச்சிருக்கிறாங்க. ஆனா அதை செய்தவர்கள் யார் என்ற ஒரு புரிதல் நமக்கு இல்லாததால் இங்கிருந்து இன்னும் ஒரு பெரியவர் உருவாகவில்லை என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இதை உருவாக்கியவங்க, இந்த துறையை உருவாக்கினவங்களுக்கு தெரியும். டிவிஎஸ் ஒரு பக்கம், ஏஆர்சி ஒரு பக்கம், இந்த மாதிரி பெரு நிறுவனங்களும் இதுல வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு 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 100 கோடி சம்பாதிச்சவங்க இந்த துறைக்கு டெபாசிட் கட்டி ஒரு பஜாஜோடையோ ஒரு 4 வீலர் மாருதியோடையோ கைகோர்த்து வந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க few things you need to do. One, you need to see yourself as part of the value chain of automotive, and 2, you need to start seeing you as a critical part of the value chain of automotive, and 3, you need to see whatever government is doing to disrupt this industry. The entire மனிதவள மேம்பாட்டு திட்டங்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிஸ்ரப்ஷன் நான் நினைக்கிறது மோடி அரசாங்கத்தில் 2014 வந்த அந்த அரசாங்கம் அவங்க செய்த மிகப்பெரிய டிஸ்ரப்ஷன்ஸ்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நான் நினைக்கிறது. முதல் கருத்து NAPS, NAPS என்ற ஒரு அழகான திட்டம், நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம். நாங்களாம் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறப்போ அப்ரெண்டிஸ் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு மாற்று குறைவாக பார்ப்போம். ஏன்னா அந்த டயத்தில் அப்ரெண்டிஸ் இருந்தது இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல மட்டும்தான் இருக்கும். அதுல சில இடங்கள்ல 100 ரூபா சம்பளம் கொடுத்தாலே பெரிய விஷயம் அந்த டயத்தில், இன்ஜினியரிங் டயத்தில். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் மாத்துறாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றம் அதுல வந்திருக்கு. என்ன மாற்றம்னா, கவர்மெண்ட் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும், ஒரு பகுதி அவங்களே கவர்மெண்ட் அதுல சம்பளம் கொடுக்கும் அப்படின்னு கொண்டு வந்தது. இன்னைக்கோட 5 ஆண்டுகள் ஆச்சு இந்த மாற்றம் இந்த மாற்றத்துல அன்னைக்கு 85,000 பேர் இந்தியாவில் அப்ரெண்டிஸஸா இருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட
18 லட்சம் அப்ரெண்டிசஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதுக்கு மட்டுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலவு பண்ற பணம் வந்து கிட்டத்தட்ட 3800 கோடி இன்னைக்கு கவர்மெண்ட் தருது. அந்த அப்ரெண்டிசஸுக்கு சம்பளமாக தருகிறது. அந்த அப்ரெண்டிசஸோட பேசிக் ட்ரைனிங்க்கு 7500 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. 2 ஸ்கீம், நாப்ஸ் இந்த 2 ஸ்கீமும். எனக்கு விளங்கவே விளங்காத மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, மிகப்பெரிய தொழில் முனைவோர்களா இருப்பாங்க, ஆனா அவங்க கம்பெனியில் இந்த ஸ்கீமை புரிஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. There are 10 companies in India, including my company, CLHR, which are called aggregators. நாங்க என்ன பண்றோம், உங்களை மாதிரி நிறுவனங்கள் போய் இப்போ உங்க ஆவரேஜா 100 பேர் வேலை செய்யறாங்க, நாங்க உங்க ஒவ்வொரு டீலர்ஷிப்லையும் ஒவ்வொருத்தட்டையா நாங்கள் போய் சொல்லுவோம், உங்களுக்கு 100 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 10 பேரை நீங்க அப்ரெண்டிஸ்ன்னு எழுதலாம். அந்த அப்ரெண்டிஸ்ன்னு எழுதுற 10 பேர் வந்து கவர்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் 1500 ரூபாய் சம்பளமாக தருகிறது ஒரு ஆண்டுக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 18000 ரூபாய் உங்களுக்கு வந்து நீங்க கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனா நீங்க செய்ய வேண்டிய வேலை, அந்த பையங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 5 மணி நேரமாவது பேசிக் ட்ரைனிங்னு கவர்மெண்ட்டை கொடுக்க அலோவ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, அந்த டைம் வந்து 6வது நாளா இருக்கலாம், ஈவன் 7வது நாளா இருக்கலாம். யாரும் அந்த கேள்வியும் கேட்கறது கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த அப்ரெண்டிஸ் பணம் வந்து நீங்க இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மினிமம் இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப அட்ராஷியஸா கிடையாது. அதனாலதான் இந்தியாவில் வந்து 85,000 பேர் இருந்த அப்ரெண்டிசஸ் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 18 லட்சமாக உயர்ந்திருக்கு. இந்த கவர்மெண்டோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, அடுத்த 4 வருஷத்துல இந்த அப்ரெண்டிஸ் ஸ்கீம்ல இருக்கிறவங்க 1 கோடியாக உயர்த்த வேண்டும் என்பது அவங்களுடைய திட்டம். இது முதல்ல நான் சொல்லக்கூடிய ஸ்கீம் இது. 2வது வந்து ஸ்கில்லிங்ல இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. 95,000 கோடி கவர்மெண்ட் செலவு பண்ணுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 50,000 கோடி, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 45,000 கோடி. இன்னைக்கு மினிஸ்டர் வந்தாலும் அதைத்தான் முதல்ல பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு செலவு செய்கிற ஒரு இடத்துல ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி தான் இதுல லார்ஜஸ்ட் கன்சியூமர். ரொம்ப பெருமையா நீங்க சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் நாங்க ஜெனரேட் பண்றோம், டிரைவருக்கோ சர்வீஸ் டெக்னீஷியனுக்கோ முதல் ஜாப் நாங்க உருவாக்குறோம்ன்றீங்க. ஆனா அந்த முதல் ஜாப் வந்து ஒரு முறை சார்ந்த தொழிலாக இருக்கணும், முறை சார்ந்த வேலை வாய்ப்பா உருவாக்கணும்ன்ற எண்ணத்துல தான் இந்த ஸ்கில்லிங் வந்தது. இந்த ஸ்கில்லிங் வந்ததுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நாங்க இப்போ DDUGKYன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌஷல் யோஜனான்னு. அந்த ஸ்கீம்ல வந்து இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 88 லட்சம் பேர் பயிற்சியில் இருக்கிறாங்க. ஓகே, இதுல ஆட்டோமோட்டிவ் துறையில உங்க டிரைவர் ட்ரைனிங்கும் டெக்னீஷியன் ட்ரைனிங்கும் மட்டுமே மிகப்பெரிய பகுதி. இதுல இருக்கிறவங்க நாங்களும் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு 7-8 இடங்கள்ல. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் இதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 இடங்கள்ல அந்த பயிற்சி மையங்கள் இருக்கு இன்னைக்கு தேதிக்கு. உங்களுக்கு தேவைப்படுறவங்களை நீங்க அதுல இருந்து எடுக்கலாம். பயிற்சி பெற்ற டிரைவர்ஸ், பயிற்சி பெற்ற டெக்னீஷியன்ஸ் வரும் பொழுது இந்தியா முழுமையா வந்து முறை சார்ந்த வேலை வாய்ப்பு இருக்கிறவங்க வர முடியும்ன்றது அவங்களுடைய நம்பிக்கை. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியாது, 2014 இந்த கவர்மெண்ட் வந்தப்போ இந்தியாவில் மொத்தம் 4 விழுக்காடு தான் முறை சார்ந்த ஊழியர்கள். முறை சார்ந்த ஊழியர்கள் இருந்தவங்கன்னா என்ன, அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கணும், அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இங்கே பேங்க்ல கொடுக்கணும், கையில் கேஷ் கொடுக்காம பேங்க் மூலமா பே பண்ணணும். அவங்களுக்கு வந்து தொழிலாளர் சட்ட திட்டங்கள் அவங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கணும், which would mean மினிமம் வேஜஸ் இருக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், வேலை நேரம் சரியா இருக்கணும். ஆனா இவை எல்லாம் இருந்தும் கூட இந்தியாவில் அந்த டயத்துல 4% தான், 100 பேர் எம்ப்ளாயிஸ்னா அதுல 4 பேர் தான் ஆர்கனைஸ் செக்டர். இன்னைக்கு தேதிக்கு 26 விழுக்காடு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல, 26 விழுக்காடு நம்ம முறை சார்ந்த தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். ஆனா முறை சார்ந்த தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்கள் திரட்டப்பட்ட தொழிலாளர்கள் அல்ல. திரட்டப்பட்ட தொழிலாளர்கள்னா யூனியனைஸ்ட் கிடையாது. ஓகே, மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவில் நிகழ்ந்திருக்கிறது என்று நான் நினைப்பது இதுதான். ஏன்னா முன்னால வந்து நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம்னா அவங்க முதல்ல அவங்களுக்கு பெர்மனன்ட் ஆக்கிட்டோம்னா யூனியன் ஆரம்பிச்சிருவான், அதனால வந்து நம்ம அது பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது. இப்ப அந்த பயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாங்கத்துடைய மிகப்பெரிய சாதனை நான் நினைக்கிறது, ஸ்கில்லிங்ல இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி, அது சில நிறுவனங்கள்லாம் A2B எல்லாம் பார்த்துருப்பீங்க. A2B எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு 1000 பேர் ஒரு வருஷத்துக்கு தேவைன்னா, சாதாரண குக்கு சர்வர் வேலைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000 பேர் தேவைன்னா அவங்க 3000 பேரை ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்காக பணம் யார் தர்றதுன்னா கவர்மெண்ட் தருது முழுமையாக. ஒரு குக்கை ட்ரெயின் பண்றதுக்கு அவங்களுக்கு 70,000 ரூபாய் கொடுக்குறாங்க சார் கவர்மெண்ட் இன்னைக்கு.
ஓகே, அந்த 70,000 ரூபாய் கவர்மெண்ட் ட்ரைனிங் எடுத்து அந்த கவர்மெண்ட் ட்ரெயின் பண்ணவங்கல பாதி பேர் நீங்க எடுத்துக்குவீங்க, மீதி பேரை இண்டஸ்ட்ரி கொடுத்துருவீங்க. அந்த இண்டஸ்ட்ரியில பிளேஸ் அவுட் பண்றதுக்கு எங்க மாதிரி கம்பெனி எடுத்துக்கிடுவாங்க, அதுல அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். சரி, இது எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு திறன் வளர்த்தலையும் வேலை வாய்ப்பு உருவாக்கலையும் தொழிற்சாலைக்கு தேவைப்படுற உங்களை மாதிரி தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படுறதையும் சேர்த்து குறைத்து தரக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் மாதிரி இருக்கிறது நீங்க பயன்படுத்திக்கிடணும். அது போக நேஷனல் கேரியர் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, மற்றும் பல ஸ்கீம்ஸ் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபர் பண்றது. பட் நான் எடுத்த தீமை மறுபடியும் முடிக்க விரும்புறேன். இது ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இது ஓஎன்டிசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓஎன்டிசின்றது எல்லாம் ஒரு ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் மட்டும்தான் ஃபுல்லா டிஜிட்டலா பண்ண முடியுமா ரீட்டைல் துறையில? நீங்க இருக்கிற சர்வீஸ் ரீட்டைல் துறை, ஒரு சர்வீஸ் ரீட்டைலரும் கூட ஒரு ஃப்ளிப்கார்ட் அளவுக்கும் அமேசான் அளவுக்கும் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது ஓஎன்டிசி. ஓஎன்டிசினா என்னன்னா, இப்ப அவன் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்கான்னா, அந்த பிளாட்ஃபார்மை எப்படி இன்னைக்கு ஆதார் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்குதோ, அதே போல ஓஎன்டிசி சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க 2600 இடங்கள்ல டீலர்ஷிப் வச்சிருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க. யூ கேன் ஆக்சுவலி ஆல் பி பார்ட் ஆஃப் ஓஎன்டிசி. ஓகே, இப்ப பஜாஜ் வாங்கணும்னா ராஜவேல் சார்ட்ட போங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஆனா பலருக்கும் தெரியாது. ஓகே, அந்த தெரிய வைக்கிறதுக்கு இன்னைக்கு பிளிப்கார்ட் என்ன பண்றான், அமேசான் என்ன பண்றான், எல்லாத்தையுமே டிஜிட்டலா கொண்டு வந்து இ-காமர்ஸ் ஆக்கிட்டான். இப்ப அந்த இ-காமர்ஸ் வசதி வாய்ப்பும் ஒரு பைசா செலவு இல்லாம இன்னைக்கு உங்க போன்ற நிறுவனங்களுக்கு கிடைக்கிறது ஓஎன்டிசி மூலமாக. இது ஒரு ஸ்கீமை உங்க முன்னால வைக்க விரும்புறேன். இது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இன்னைக்கு மிகப்பெரிய முறையில் பயன்படுத்தி தான் இன்னைக்கு மிதுன் செட்டி 27 வயசுல உங்க துறையில இருந்து, அவங்க அப்பா இதே துறையில இருந்தாரு, ஜுவல்லரியில இருந்தாரு. ஆனா அவரு அப்பா பண்ண மாதிரி பண்ணாம மாத்தி யோசிச்சாரு. அன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் இந்தியால என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கிறாரு. பார்த்து வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும் பொழுது, இன்ஃபேக்ட் அவங்க நிறுவனத்துல பாதி பேருக்கு மேல எங்க எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணாங்க. ஸ்டாஃபிங் இதுக்கு பேரு. ஏன்னா பலருக்கு இன்னும் தெரியறது இல்லை, இது ஸ்டாஃபிங்னா என்னப்பா, அவுட் சோர்ஸுக்கு நம்ம பண்ணணும், நம்மளே வச்சுக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் பலருக்கு இருக்கும். இன்னைக்கு ஸ்டாஃபிங் இண்டஸ்ட்ரி மட்டுமே பார்த்தீங்கன்னா 2,10,000 கோடி டர்ன் ஓவர் இந்தியாவில். கிட்டத்தட்ட 82 லட்சம் பேர் எங்க போன்ற நிறுவனங்கள்ல ஒர்க் பண்றாங்க, உங்க போன்ற நிறுவனங்களுக்காக. இப்போ உங்க சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்க, கடையில அட்டாச்சா ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்கன்னா, இன்னைக்கு 90% ஆஃப் தி ஒர்க் ஷாப்ஸ் இன் இந்தியா யூஸ் அவர் இண்டஸ்ட்ரி ஸ்டாஃப். ஓகே, நீங்க உங்க ஸ்டாஃபை நீங்க வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது சிறிய விஷயமா படலாம், ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படியே அவ்வளவு பெரிய நிறுவனம் நடத்தின கேரட் லேன்ல எதுக்கு ஒரு மாஃபாவை கூப்பிட்டு அந்த ஃப்ளோர் அசிஸ்டன்ஸை அவங்க ரோல்ஸ்ல வைக்கிறாங்க. இது விடை தெரியாத வினாக்களாக உங்களுக்கு இருக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதனுடைய காஸ்ட் அட்வான்டேஜ் புரியும். உங்க மேனேஜ்மெண்ட் பேண்ட்வித் பிசினஸ் நோக்கியே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்றதை சொல்லிட்டு, இந்த துறை எனக்கு ரொம்ப பிடிச்ச துறை. இந்த ஆட்டோமொபைல் டீலர்ஷிப்ன்றது, இந்த டீலர்ஷிப் துறையை ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு அசோசியேஷனாக இந்த ஃபெடான்னு சொல்லுவீங்களா, ஃபடாமிங்களா, அதான் தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க, ஃபடாஃபட்ன்ற மாதிரி வேகமா ஆக்ட் பண்றதுனால அதை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஃப்ஐடிஏ உங்க துறையை மிக உன்னத நிலைக்கு கொண்டு போக விரும்புறாங்க. எனக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறேன். நாஸ்காம்னு ஒரு இண்டஸ்ட்ரி பாடி ஆரம்பிச்சாங்க. அதை ஆரம்பிச்சப்போ ஐடி இண்டஸ்ட்ரி இந்தியாவில், ஐடி இண்டஸ்ட்ரியுடைய மொத்த டர்ன் ஓவர் எவ்வளோ இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி தான் அன்னைக்கு தேதிக்கு. ஒரு மனிதன் வந்தான், அதுக்கு பொறுப்பெடுத்து அந்த துறையே இன்கம் டாக்ஸ் இல்லாம ஆக்குனாங்க. அந்த அளவுக்கு கவர்மெண்ட் அட்வொகசி பண்ணாங்க. அண்ட் கவர்மெண்ட்டுடைய என்டையர் சப்போர்ட் அந்த இண்டஸ்ட்ரிக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரி அவங்க லட்சம் கோடின்னு கூட சொல்றது இல்லை, அவங்க சொல்றது எல்லாமே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தான். இன்னைக்கு அந்த ஒரு துறை மட்டுமே வித்தின் 30 இயர்ஸ், மொத்தம் 30 வருஷம் தான் அந்த துறை, இந்த நாஸ்காம் ஆரம்பிச்சு 30-32 வருஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு துறையே மாற்றக்கூடிய வலிமை ஒரு சங்கத்துக்கு உண்டு. தங்கம் செய்யாததே சங்கம் செய்யும்னு பஞ்ச்லைன்லாம் அடிப்பாங்க. ஆனா உண்மையிலே
இந்த 2500 டீலர்ஸ் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல உன்னதமான சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்தின் மூலம் கவர்மெண்ட்டை சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் நிறைய நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்க லிங்க்டின்ல பார்த்தேன் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குன்னு மினிஸ்டர்கிட்ட சொல்லுங்க. ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா உங்க மெம்பர்ஸுக்கு புது பாதையை காட்டுங்கள். இப்ப நீங்க எடுத்திருக்கிற அந்த இந்தியாஸ் டெட்ராய்ட் டு இட்ஸ் டிஜிட்டல் டெஸ்டினின்றதுல முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறது, எந்த மாதிரி என்னுடைய தொழிலை டிஜிட்டலாக நாம் உருவாற்ற முடியும். அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும் பொழுது என்னுடைய எம்ப்ளாயீஸை எப்படி நான் மேனேஜ் பண்ண முடியும். அந்த எம்ப்ளாயீஸ் கூடுவாங்களா குறைவாங்களா? இன்னைக்கு ஏஐ வந்த உடனே பல விஷயங்களை ரோபாட் செஞ்சுட்டு போகுதுங்கிறாங்களே, அது உண்மையா? இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்கும் மனிதர்களாக அந்த கேள்விக்கு புது பாதைகள் காட்டக்கூடிய ஒரு சங்கமாக உங்கள் ஃபடா உருவாக்க வேண்டும், எஃப்ஐடியை உருவாக்க வேண்டும் என்று இந்த சங்கத்தை நடத்துபவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி, உங்க எல்லாரும் உங்க துறையை ஒரு புது பார்வையுடன் பாருங்கள். அந்த புது பார்வையுடன் போகும்போது ஒரு வெஞ்சர் கேபிட்டல் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு 4 ரோபோஸை உங்க ஷோரூம்ல விடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏஐ யூஸ் பண்ணி ஒரு பாட் உங்க இதுல வச்சு இன்னைக்கு பல துறைகள்ல ஒரு கேரட் லைன்ல போய் டிஜிட்டலா கம்மல் என்ன வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. ஒரு என்டையர் ஜானர் ஆஃப் பயர்ஸ் ஹேவ் பீன் கிரியேட்டட். ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு என்டையர் ஜானர் ஆஃப் பயர்ஸை உருவாக்க முடியுமா உங்க துறையில? அந்த மாதிரி சிந்தனைகளை வளர்த்தீர்கள் என்றால் ஒரு மிதுன் சன்செட்டி இல்லை, பல மிதுன் சன்செட்டிகள் உங்களிலிருந்து புறப்படுவார்கள். உங்க பிள்ளைங்க இந்த தொழிலை விரும்பி கத்துட்டு வர விரும்புவாங்க. நீங்க ஒரு லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா உங்க பிள்ளைங்க இந்த தொழிலை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அது அத்தனை வாய்ப்புகளும் உள்ளடக்கிய இந்த துறையில் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய உங்க அனைவருடையும் உரையாற்ற வாய்ப்பு தந்த எஃப்இடிஐக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்கள். வெல்லுங்கள் வாழ்க்கையில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.